இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன கங்குவா இந்த மூவியோட ஒரு ஃபுல் ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரிவ்யூக்கு போகலாம். கங்குவா இந்த மூவி வந்து சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவிக்கு மியூசிக் வந்து டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் லீட் ரோல்ஸில் சூர்யா, தீஷா பட்டானி அண்ட் பாபி டியோல் இவங்களாம் அந்த லீட் ரோல்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து ஃப்ரான்சிஸ்ங்கிற பவுண்டி என்டராக வந்து கோவாவில் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கார். இவர் வந்து எதிர்ச்சியாக ஒரு என்ன சொல்கிறது விசித்திரமான ஒரு பையனை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த சின்ன பையனை மீட் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்து நிறையா இவர் பாஸ்ட்டோட நிறையா ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படுது. நிறையா ஒரு மெமரிஸ் மாதிரி எல்லாமே இவருக்கு வந்து வருது. பாஸ்ட்டில் வந்து அந்த கங்குவானுங்கிற கேரக்டரில் என்னெல்லாம் பண்ணாங்க அந்த ஊரில், லைக் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பெருமாச் 1000 years பிஃபோர் அந்த பெருமாச்சிங்கிற ஊருக்கும் அந்த இன்னொரு ஊருக்கு எப்படிலாம் போர் நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பையனை பார்க்கும்போது இவருக்கு எல்லாமே மெமரிஸாக வந்து கனெக்ஷன் வந்து ஏற்படுது. இந்த பையன் வந்து ஆல்ரெடி ஒரு லேப்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்து ஒரு பையனாக தான் இருப்பான். இவனை ஆல்ரெடி தேடி வந்து கடத்திட்டு போயிடுவாங்க மறுபடியும். ஸோ இந்த பையனை வந்து சூர்யா கடைசியில் காப்பாற்றினாரா இல்லையா, அண்ட் இந்த பையனுக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன், அண்ட் அவர் பாஸ்ட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாரா இல்லையா. ஸோ இதுதான் மூவியோட ஒன்லைன் சொல்லி நான் சொல்லுவேன். கங்குவா இந்த மூவியில் வந்து நிறையா இவங்க வந்து ரொம்பவே வந்து எல்லாமே ஹைப் கொடுத்துருந்தாங்க. இதில் ரொம்ப நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ரிவ்யூக்கு போகலாம். இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சூர்யா தான் சொல்லுவேன் நான். ஸோ அவர் வந்து ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட்ஸ் வந்து போட்டு செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் கங்குவா, அந்த ப்ரெசென்ட் கேரக்டர் கூட அந்தளவுக்கு எனக்கு வந்து சூட் ஆகலை. பட் கங்குவா கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அவர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அவர் அந்த ஐ மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஐஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிருப்பார் சூர்யா. ஸோ சூர்யாவோட ஆக்டிங் வந்து டாப் நாச்சாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக் டிஎஸ்பி, ஸோ அந்த ஒரு கங்குவா தீம் மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச் வேறு லெவல். ஸோ மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஃபுல்லாக வந்து அந்த எல்லா ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே கேரி அவுட் பண்ணி இந்த மியூசிக்ஸ் வந்து பிஜிஎம் தான் வந்து கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் 3D. ஸோ ரீசெண்டாக தேட்டர்ஸில் வந்து வெனம் வந்து பார்த்துருந்தேன் 3Dயில். ஒரு இங்கிலீஷில் கூட இந்தளவுக்கு ஒரு 3D சீன்ஸ்லாம் வந்து வரல. ஆனால் கங்குவாவில் வந்து நிறையா 3D சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மூவிக்கு வந்து டிஓபி வந்து வெற்றி வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு லைவாக சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது வேறு லெவலில் இந்த விஷுவல்ஸ் ஸ்டன்னிங்காக இருக்குது. 3D வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்குது. என்னதான் ஒரு தமிழ் மூவிலேருந்து இவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்து எப்படி இருக்குன்னு தெரியல நினச்சிட்டு இருந்தோம். பட் அவர் கொண்டு வந்தது அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸில் எந்த ஒரு லேக் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப சின்ன ஒரு மைனூட் இது கூட இல்லை, நல்லா இருக்குது. ரொம்பவே கிராஃபிக்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக. இந்த மூவியோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ் இது நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, லைக் வந்து என்ன சொல்கிறது, இந்த பீரியாடிக் வந்து அந்த ஒரு தீம் மியூசிக் வர சீன்ஸாக இருக்கட்டும், அண்டு இந்த சூர்யா அந்த ஒரு இந்த வர ஃப்ளாஷ்பேக் அந்த கட் சீன்ஸாக இருக்கட்டும், பீரியாடிக் சீன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஒரு மெயின் ஹைலைட். அந்த பீரியாடிக் ஸ்டோரி வந்து நல்லா செட் பண்ணி சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொண்டு போவாங்க. ஸோ பீரியாடிக் அந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மூவியோட மெயின் பாசிட்டிவ்ஸ். இப்போ நம்ம வந்து நெகட்டிவ்ஸ் வந்து வரலாம். ஸோ என்னடா இந்த மூவியில் நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு நானே அந்த எதிர்பார்க்கல. பட் சிறுத்தை சிவா ஸோ ஒரு நல்லா பண்ணிட்டாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த மூவியில் வந்து பார்ட் 2க்கு வந்து லீட் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட பார்ட் 2க்கு வந்து லீட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த பார்ட் 2க்கு ஏன் இந்த மாதிரி புஷ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரே பார்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மூவி வந்து முடிச்சிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்டோரி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுவே ரொம்ப ஒரு ஃபைட் சீன்ஸ் ரொம்ப இழுத்துட்டு போய் ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ப்ரெசென்ட்டில் இருக்க சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது சத்தியமாக. லைக் அவங்க பண்ணுற ஒரு அந்த யோகி பாபுவாக இருக்கட்டும், ஹீரோயின் அண்ட் அந்த ரெடின் கிங்ஸ்லியாக இருக்கட்டும், இவங்களாம் ஒரு காமெடி பண்ணுவாங்க, ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். அந்த ப்ரெசன்ட் சீன்ஸும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. எப்போ அவங்க வந்து அந்த லைக் ஃப்ளாஷ்பேக் அந்த சீன்ஸ் 1000 years பிஃபோர் கொண்டு வராங்களோ அந்த சீன்ஸ்லேருந்து தான் படமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதை எதுக்கு இந்த ஒரு ஸ்டோரியை ஷார்ட்டாக வந்து முடிச்சு செம்மையாக வந்து கட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்திருக்கலாம். பட் இவங்க செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்கணுனுக்காகவே ஃபைட் சீன்ஸ் ரொம்ப அப்படியே சூர்யா வந்து நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய இடத்துல அந்த மாதிரி நிறையா அப்படியே கத்துறதுலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த மூவிக்கு மட்டுமே அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இது மெயின் நெகட்டிவ் இந்த மூவியோடது. ஃபைட் சீன்ஸ் நிறையா இருக்குது, அது பாசிட்டிவ். இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் சூப்பராக வந்து ஸ்டோரி வந்து இந்த 5 ஊர் இருக்குது, ஸோ இப்படிலாம் இருக்குன்னு ஒரு சூப்பராக வந்து அந்த செட் பண்ணி கொண்டு போயிடுவோம், ஒரு பேஸில் போயிட்டுருக்கும்.
உங்களுக்கு இன்டர்வல் வரைக்கும் கூட ஓகே நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி தோணுச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே இழுத்துட்டாங்க, ஜவ்வு மாதிரி போட்டு. இது ஒரே பாட்டில் முடிக்க வேண்டியது எதுக்கு இந்த 2 பாட்டு இவ்வளோ ஆல்ரெடி ஒரு 300 கோர்ஸ் செலவு பண்ணி இவ்வளோ எடுத்து அது ஒரு கிறிஸ்பாக முடிக்காமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே முடிக்கல. அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த ட்விஸ்ட்டே ஆல்மே நல்லா எல்லாருக்குமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டோம். ட்விஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எதுக்கு பார்ட் 2 போனாங்கன்னு தெரில. ஸோ இதுதான் இந்த மூவியோட ஒரு மெயின் நெகட்டிவ்ஸ். மற்றபடி உங்களுக்கு இந்த தமிழ் சினிமாவில் தங்கலானுக்கு அடுத்து பட் எனக்கு இதுக்கு பதிலாக தங்கலானே இதோட பெட்டராக எனக்கு வந்து பட்டுச்சு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தங்கலான் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், நேரேட்டிவாக இருக்கட்டும், ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளெண்ட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இதில் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த கங்குவா மூவியில் பெட்டராக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி விஷுவல்ஸாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் ஒரு யூனிக் ட்ரை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் சிறுத்தை சிவா இந்தளவுக்கு ஒரு அந்த விஷுவல்ஸ் கொண்டு வருவான்னு தெரில. பட் ஸ்க்ரீன் ப்ளே எப்பயும் போல் லைட்டாக வந்து லேக் ஆயிடுச்சு அவரோட மூவியில். இது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பார்ட் 2 பண்ணாமல் பார்ட் 1லேருந்து எல்லாமே முடிச்சிருந்துருக்கலாம். இதை தவிர்த்து இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் ஒன் டைம் வாட்சபிள் என்டர்டெயின் தான். ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக 3Dக்காக இந்த மூவி கூட்டி போங்க. 3D நிறைய சீன்ஸில் வந்து கண்ணு முன்னாடி வரும். ரொம்பவே விஷுவல்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலியாக வந்து ஒன் டைம் டீசென்ட் வாட்ச்னா இந்த மூவி நான் சொல்லுவேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரொம்ப எதிர்பார்த்து நீங்கள் போக வேணாம். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக போய் ஜஸ்ட்டு ஒரு மூவி போய் வாட்ச் பண்ணி என்டர்டெயின் பண்ணிட்டு வாங்க. ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சூப்பராக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஒரு 3D விஷுவல் ஸ்டன்னிங் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டீசென்ட் மூவி. ஸோ இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 5க்கு வந்து நான் ஒரு 2.75 கொடுப்பேன். அதுக்கான இந்த எல்லா குவாலிட்டிஸும் இந்த கங்குவா மூவிக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பை பை.